Welcome to Nifia's Online Hindi. NCERT syllabus class 9. குஷ்பு ரச்தே ஹை ஹாத். ஸோ இந்த லெசன் ஆக்சுவலாக எதை பற்றினது அப்படின்னா அகர்பத்திஸ்லாம் இருக்குல்ல, நம்ம வீட்டில் வந்து அகர்பத்திலாம் ஏற்றி வைப்போம் இல்லையா, அந்த அகர்பத்தி செய்யக்கூடிய அந்த லேபரர்ஸ் பற்றின ஒரு போயம் தான் இது. அவங்கள பற்றின போயம் அப்படின்னா அவங்க எந்த மாதிரி பிளேஸில் இருந்துட்டு நமக்கு இந்த மாதிரி அகர்பத்திஸ்லாம் செய்கிறாங்க, அந்த அகர்பத்தி செய்கிற லேபரர்ஸ், அந்த லேபர்ஸ்லாம் யார் யார் அப்படின்ற விஷயங்கள் நிறைய விஷயத்த வந்து இதில் போயிட்டு வந்து பேசியிருக்காரு. நம்ம யாருக்குமே நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்னன்னா, இந்தந்த பிராண்ட் அகர்பத்தியை வாங்குறோம், வீட்டில் வைக்கிறோம், இந்த அளவுக்கு தான் நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க ரியல் ஸ்டோரி என்ன, யார் யாரெல்லாம் செய்கிறாங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க அந்த வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த இடம் எப்படி இருக்குது, எந்த பிளேஸில் இருந்துட்டு இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத தான் இந்த போயமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் இந்த போயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டிவ். ஸோ இது தெரிஞ்சுட்டு நீங்கள் போயம் क्वेश्चन आंसर्स படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். प्रश्न 1, निम्नलिखित प्रश्नों के उत्तर दीजिए. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, खुशबू रचने वाले हाथ कैसी परिस्थितियों में तथा कहाँ कहाँ रहते हैं. ஸோ இந்த போயம் இருக்குல்ல, இது ரிலேட்டடாக இது வந்து எந்த சிச்சுவேஷன், பரிஸ்தித்தியும் அப்படின்னா சிச்சுவேஷன்ஸ், எந்த சிச்சுவேஷன்ஸில் ததா ததா மீன்ஸ் அண்டர் கஹா எங்கெங்கெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கஹா ரஹ்தே ஹை, எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான உத்தர், खुशबू रचने वाले हाथ घोर गरीबी, अभावग्रस्त और अमानवीय परिस्थितियों में गंद नाले के किनारे कूड़े करकट के ढेर के पास छोटी छोटी बस्तियों की तंग और गंदी गलियों में रहते हैं. वहाँ की बदबू से लगता है कि नाक फट जाएगी. ஸோ அந்த பிளேசஸை மட்டும்தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் யார் என்னென்ன பிளேசஸில். கோர் கரிபின்னா ரொம்ப சிவியரான பாவர்ட்டி, ரொம்ப புவர் பீப்புள். அபாவகிரஸ்த் और अमानवीय அப்படின்னா அவங்க கிட்ட ப்ராப்பரான அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இருக்காது. அபாவகிரஸ்த் और अमानवीय அப்படின்னா இன்ஹியூமன் அண்டு லேக்கிங் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். பரிஸ்தித்தியும், ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கந்த நாளைக்கு கினாரே அப்படின்னா, நாளே அப்படின்னா என்னென்னா இந்த சாக்கடைலாம் இருக்குல்ல அது. ஸோ கந்த நாளைக்கு அப்படின்னா டர்ட்டியான அந்த சாக்கடைக்கு ஓரமாக கூடே கர்கட் கே ढेर के पास, கூடே கர்கட் கே ढेर அப்படின்னா கார்பேஜ், குப்பை குவியலாக இருக்கும்ல, குப்பை மேடு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குப்பை குவியலாக இருக்க அந்த இடத்துக்கு அருகில் இருக்க கே பாஸ் சோட்டி சோட்டி பஸ்தியும், சோட்டி பஸ்தியோன்னா குட்டி குட்டி அந்த இடத்துல தான் உங்கள் குட்டி குட்டி அவங்களோட வீடுகள்லாம் இருக்குது. கி தங் ஒரு கந்தி கலியோமே, ஸோ இந்த மாதிரி இருக்க அந்த அழுக்கான அந்த தெருக்களில் தான், கலியும் அப்படின்னா ஸ்ட்ரீட், இந்த அழுக்காக இருக்க தெருவில் தான் இவங்க இருக்காங்க. वहाँ की बदबू से लगता है कि नाक फट जाएगी. बदबू அப்படின்னா பேட் ஆர்டர், ரொம்ப ஸ்மெல் வர்றது, ரொம்ப குப்பைலாம் ஒரு இடத்துல ரொம்ப அதிகமாக சேர்ந்துருக்கு, ரொம்ப குப்பையாக இருக்க இடத்த நீங்கள் கிராஸ் பண்ணாலே ஒரு பேட் ஸ்மெல் வரும். அந்த மாதிரி பேட் ஸ்மெல் அந்த ஏரியாவில் வருது. அந்த ஸ்மெல்லில் மட்டும் நம்ம ரொம்ப நேரம் இருந்தோன்னா நம்ம மூக்கு அப்படியே பர்ஸ்ட் ஆகிடும், அந்த அளவுக்கு பேட் ஸ்மெல் இருக்குது அந்த இடத்துல. ஸோ எந்தெந்த பிளேஸில் என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க அது நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு, कविता में कितने तरह के हाथों की चर्चा हुई है. இந்த போயமில் எத்தனை விதமான அந்த கைகளுடைய கலந்துரையாடல், சர்ச்சா அப்படின்னா டிஸ்கஷன், எத்தனை வகையான கைகளை பற்றி நம்ம இந்த போயமில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு கேட்டிருக்காங்க. கவிதா में कई प्रकार के हाथों की चर्चा की गई है. ஸோ மெனி டைப் ஆஃப், ஸோ நிறைய விதமான அந்த ஹேண்ட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், உபரி நசோ வாலே ஹாத் அர்த்தாத் விருத்த மஸ்தூரோं के हाथ. உபரி நசோ அப்படின்னா ரொம்ப எமர்ஜ்டு நர்வ்ஸ், அவங்க நர்வ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளியே தெரியும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கைகள். அர்த்தார்த் அப்படின்னா விச் மீன்ஸ் விருத்த மஸ்தூரோं के हाथனா ஓல்டு மேன், ரொம்ப வயசான வேலைக்காரங்க, ரொம்ப வயசான லேபரர்ஸ், அவங்களோட கை. அவங்கள வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் என்ன தெரியும், அவங்க உடம்புல அப்படியே அந்த நரம்புலாம் நமக்கு வெளியே தெரியும். ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது யாருதுன்னா கிசே நாக்குனோ வாலே அப்படின்னா வேலை செஞ்சு அவங்களோட நகங்கள்லாம் தேய்ந்து போயிருக்கும். நகங்கள், நாக்குன் அப்படின்னா நெயில்ஸ், அவங்க நெயில்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு தேய்ஞ்சு போயிருக்கும். அர்த்தார்த் மஸ்தூர் வர்க்கு கே ஹாத், அதாவது மஸ்தூர் வர்க் அப்படின்னா அவங்க
இந்த லேபரர்ஸ் ஃபுல் டைமா அவங்க என்னவா தான் இருக்காங்க. இந்த மாரி வேலைக்காரங்களா தான் இருக்காங்க. ஸோ அந்த வர்க்கத்தை சேர்ந்தவங்க. லேபரர்ஸ் அப்படின்ற வர்க்கத்தை சேர்ந்தவங்களோட கைகள். 3வது பீப்பிள் கே நயே பீப்பிள் கே நயே பத்தே ஜெய்ஸே ஹாத். அதாவது பீப்பிள் அப்படின்றது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஒரு ட்ரீய தான் மென்ஷன் பண்றாங்க. பீப்பிள் ட்ரீ. அந்த மரத்தினுடைய சின்ன சின்ன இலைகள் இருக்குல்ல, நயே பத்தேன்னா புதுசா வளர்ந்து வந்த இலைகள் மாதிரி இருக்கக்கூடிய கைகள். அதை எதை மென்ஷன், அதாவது எது கூட அதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, அர்த்தார்த் கம் உமர் பச்சோம் கே ஹாத். கம் உமர் பச்சோன்னா ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்களோட கைகள் எப்படி இருக்கும்? ஒரு மரத்துல ஒரு இலை புதுசா துளிர் விடுது அப்படின்னா, அது வந்து என்ன, அது அந்த மரத்துக்கான அது ஒரு சின்ன குழந்தை தானே. அதாவது சின்ன குழந்தையோட கைகள் கூட அந்த இலைய கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கு அந்த குழந்தைகளோட கைகள். நான் லாஸ்ட் 4த் என்னன்னா, ஜூஹி கி டால் ஜெய்ஸே ஹாத். ஜூஹி கி டால் அப்படின்னா, ஜூஹி அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல. ஜாஸ்மின் இருக்குல்ல, ஜாஸ்மின் அந்த கொடி. அந்த கொடியோடைய அந்த பிரான்ச், டால் அப்படின்னா கிளை. அந்த ஜாஸ்மின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குண்டாலாம் இருக்காது. அது ஒரு கொடி வகையே. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட இது எப்படி இருக்கும், இந்த பிரான்ச்லாம் ரொம்ப மெலிசா, ரொம்ப சின்னதா ஒல்லியா இருக்கும்ல, அந்த மாதிரியான கைகள்லாம். அது வந்து யார் கூட மென்ஷன், அதாவது எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா, நவ் நவ் யுவத்தியம் அப்படின்னா யங் விமன், சின்ன சின்ன பெண் குழந்தைகள். அதாவது ஒரு ஒரு ஏஜ்ல இருக்க பெண் குழந்தைகளுடைய அந்த அழகான கைகள். லாஸ்ட் கட்டே பீட்டே ஆர் ஜக்கமி ஹாத். அதாவது கட்டே பீட்டே ஜக்கமி ஹாத் அப்படின்னா ரொம்ப உழைச்சு ரொம்ப காயமடைந்த கைகள். அது யாருது அப்படின்னா, மாலிக் துவாரா ஷோஷித் என்ப சத்தார் மஸ்தூரம் கே ஹாத். அதாவது இதுவும் வந்து யாரோட எது என்ன அப்படின்னா, இந்த உழைக்கும்காரங்கள், அதாவது இந்த லேபரர்ஸ் உடைய கிளாஸ் தான் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஸோ 5 டைப்ஸ், 5 விதமான கைகளை இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 5 என்னென்ன அப்படின்றது, எது யார் யார் கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பீப்பிள்கே நைய பார்த்தோம் அப்படின்னா சின்ன குழந்தைகளோட கைகள். ஜூஹிக்கு டால் அப்படின்னா யங் விமனுடைய கைகள். அதுக்கப்புறமா கீசே நாக்கூனும் அப்படின்னா ஃபுல்லாக அந்த லேபரர்ஸ், அந்த லேபர் கிளாஸ்ல இருக்கவங்க. உபரி நசோ வாலே ஹாத் அப்படின்றது ஓல்டு மேன். அதாவது உழைக்கிறதுலே நிறைய வகை இருக்கு. சின்னவங்க இருக்கு, சைல்டு லேபரர்ஸு, மீடியமு, அப்புறம் ஓல்ட் ஏஜ் லேபரர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ எல்லா டைப்புமே சொல்லியிருக்காங்க இதில். கவி நே யஹ் கியோं கஹா கி குஷ்பு ரச்தே ஹை ஹாத். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏன் வந்து போயட்டு இந்த போயம்க்கு குஷ்பு ரச்தே ஹை ஹாத் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்காருன்னு கேட்டிருக்காங்க. ஏன் இந்த தலைப்பு? खुशबू रचते हैं हाथ ऐसा कवि ने इसलिए कहा है कि जिन हाथों द्वारा दुनिया भर में खुशबू फैलाई जाती है, वे हाथ गंदे हैं, गंदी जगहों पर रहते हैं और अभावग्रस्त जीवन जीने को विवश है. அதாவது ஏன் இந்த தலைப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஜின் ஹாத்தோம் இந்த கைகளால தான், இந்த ஜின் ஹாத்தோம் அப்படின்னா அந்த அந்த ஹேண்ட்ஸை மென்ஷன் பண்றாரு. துவாரா இந்த கைகள் மூலமா தான் துனியா பர் இந்த உலகம் முழுக்க குஷ்பு ஃபைலாயி ஜாதி ஹே அந்த நறுமணம், இந்த கைகளால் செஞ்ச அந்த அகர்பத்தி மூலமா தான் இந்த உலகம் முழுக்க நறுமணம் வீசுது. ஆனா அந்த கைகள் எப்படி இருக்கு? வே ஹாத் கந்தே ஹே அழுக்கா தான் இருக்கு. கந்தி ஜகம் பர் ஹே, கந்தி ஜகம் அப்படின்னா அழுக்கான இடத்துல தான் இருக்காங்க. அவர் அபாவகிரஸ்த ஜீவன் ஹே. ஸோ அவங்களோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பார்ட்டி லெவல் நிறைய விஷயங்கள் லேக் ஆயிருக்கு அவங்களோட லைஃப்ல. அந்த மாதிரி இருக்க லைஃப் தான் அவங்க தள்ளப்பட்டு அவங்க வாழ்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க இந்த அகர்பத்தியெல்லாம் செஞ்சு இந்த உலகம் முழுக்க நறுமணத்தை வீசுற அளவுக்கான அந்த அகர்பத்தியை செய்கிறாங்க இல்லையா, அதனால இவர் வந்து இந்த தலைப்பை கொடுத்துருக்காரு. குஷ்பு ரச்தே ஹை ஹாத், இந்த கைகள் மூலமா தான் இந்த உலகத்துக்கே நறுமணமே பரவுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்தது, ஜஹா அகர்பத்தியா பன்டி ஹை வஹாங் கா மாஹௌல் கைசா ஹோதா ஹை. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, எங்கே இந்த அகர்பத்திஸ்லாம் செய்கிறாங்களோ அங்கத்தியோடைய மாஹௌல் அப்படின்னா என்வரான்மெண்ட், அங்கத்துடைய என்வரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினே நம்ம ஓரளவுக்கு இதை பார்த்தோம். அதோட சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது, எந்த பிளேஸில் இருக்குன்றதை பார்த்தோம். ஜஹா அகர்பத்தியா பன்டி ஹை வஹாங் கா வாதாவரன் அத்தியந்த கந்தா ஹோதா ஹை. எங்கே வந்து அகர்பத்திஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அங்கோடைய அந்த என்வரான்மெண்ட், வாதாவரன் அப்படின்னா சுற்றுப்புற சூழல், அந்த என்வரான்மெண்ட் அத்தியந்த கந்த ஹை ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டர்ட்டியாக இருக்குது. கந்தே நாலேசே உத்தி பத்பு அப்படின்னா அந்த அந்த அழுக்கான சாக்கடையிலேருந்து வரக்கூடிய அந்த பேட் ஆர்டர். சாரோं ஓர் கூடே கே ढेर से உத்தி பத்பு. சாரோं ஓர் அப்படின்னா நாலா பக்கமும் இருக்க அந்த குப்பை, இந்த குப்பையாக இருக்குல்ல, குப்பை அங்கங்கே குப்பை நல்லா குவிச்சு வச்சுருக்காங்களா, அந்த குப்பைகள்லேருந்து வரக்கூடிய அந்த பேட் ஆர்டர்.
से दुर्गंध फैली होती है. ஸோ இதுல இருந்தெல்லாம் வந்து என்ன அழுக்கான அந்த நாத்தம் தான் அந்த இடத்துல இருக்கு. இஸ் பத்பூ சே ஐசா லக்தா ஹை ஜெய்சே நாக் ஃபட் ஜாயேகி. இந்த பேட் ஆர்டர் ரொம்ப தொடர்ந்து நம்ம ஸ்மெல் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம நோஸ் என்ன ஆயிடும், பர்ஸ்ட் ஆயிடுற அளவுக்கான பேட் ஆர்டர் அங்கே வருது. ஸோ இந்த பிளேசஸ் தான் அகர்பத்திங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. इस कविता को लिखने का मुख्य उद्देश्य क्या है? சரி, இந்த போயம் எழுதுற அளவுக்கு எழுதுறதுக்கான ஆப்ஜெக்டிவ் என்ன, என்ன உத்தேசம் அப்படின்னா என்ன ஆப்ஜெக்டிவ், என்ன கோல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதனால எழுதியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. इस कविता को लिखने है का उद्देश्य है. என்ன உத்தேசியம், என்ன ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா, ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா நோக்கம். சரிங்களா, தமிழில் அதோட கிளியர் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா உத்தேசியம் அப்படின்னா நோக்கம், என்ன ஆப்ஜெக்டிவ். समाज के मजदूर वर्ग और अन्य लोगों के बीच घोर विषमता का चित्रण. அதாவது இவர் வந்து அண்டு கொடுத்து நிறைய விஷயத்த பேசியிருக்காரு. நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்தூர் வர்க், ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. மஸ்தூர் வர்க், சமாஜ்கே மஸ்தூர் வர்க், சொசைட்டியுடைய அந்த லேபர் கிளாஸ். और अन्य लोगों के बीच घोर विषमता का चित्रण. अन्य लोगोना அதர் மற்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மத்தியில் கோர் விஷமதாக்கா சித்திரன். கோர் விஷமதா அப்படின்னா ரொம்ப சிவியரான ஏசிமெட்ரி, சமச்சீரற்ற, அதாவது எல்லாரும் ஒன்று அப்படின்ற தன்மை இல்லை. இங்கே நீ பெருசு நான் சின்னது அப்படின்ற மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் இன்னமும் நம்ம சொசைட்டியில் இருக்க தான் செய்யுது. அது ரெண்டாவது. அடுத்தது दुनिया भर में अपनी बनाई अगरबत्तियां के माध्यम से सुगंध फैलाने वाले मजदूर वर्ग. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, துனியா பர், இந்த உலகம் முழுக்க அவங்களால் செய்யப்பட்ட அந்த அகர்பத்தி மூலமா, மாத்தியம் சே அப்படின்னா மூலமா சுகந்த் ஃபைலானே வாலே, அந்த நறுமணத்தை பரப்பக்கூடிய இந்த லேபர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த லேபர் கிளாஸ். और गरीबी में गंदगी के बीच जीवन बिताना. கரீபி கே கந்தகி கே பீச், அதாவது பாவர்ட்டியும் இருக்கு. சரிங்களா, ஏழ்மையில் இருக்காங்க. அந்த ஏழ்மையிலையும் அவங்க அந்த லைஃபை லீட் பண்ணுறாங்க. தத்தா சமாஜ் துவாரா உன்கி உபேக்ஷா கி ஓர் லோகோं का ध्यान आकर्षित करना. இந்த சொசைட்டியில் இந்த மக்களோட உபேக்ஷா அப்படின்னா அந்த புறக்கணி துவாரா உன்கி உபேக்ஷா கி ஓர், அவங்கள நம்ம இக்னோர் பண்ணுறோம். சில கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களை இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் தடுத்து லோகோं का ध्यान आकर्षित करना, இவங்க மேலே பீப்புளுடைய மக்களோட பார்வைக்கு இவங்க வரணும் அப்படின்றத முக்கியமான விஷயம் லாஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. லோகோं का ध्यान आकर्षित करना, மக்களுடைய இந்த கான்சென்ட்ரேஷனை அட்ராக்ட் பண்ணணும், ஈர்க்கணும், இவங்க பக்கம் ஈர்க்கணும் அப்படின்றது தான் இதோட உத்தேசம். ஸோ ஃபஸ்ட்டு எது சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் இன்னொரு முறை பார்க்கலாம். மஸ்தூர் வர்க் ஃபஸ்ட்டு நார்மல் இந்த சொசைட்டியில் இருக்க லேபர்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மக்களுக்கு நடுவில் இருக்க அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ், அதாவது சமச்சீரை அல்லாமல் இருக்கிறது, ஒருத்தவங்க ஒரு லெவலில் இருக்காங்க. அடுத்தது இவங்க செய்கிற இந்த மூணாவதாக யார் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அகர்பத்தி செய்கிறாங்களே இந்த லேபர்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாவர்ட்டி, ரொம்ப பாவர்ட்டியில் இருந்தாலுமே அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த சொசைட்டியில் இவங்கள மேலே ஒரு இந்த லேபர்ஸ், இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, இவங்க மேலே வந்து மக்களோட கவனத்தையும் கொண்டு வரணும், இவங்கள நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல காரணங்களுக்காக, பல நோக்கத்துக்காக இவர் இந்த போயமை எழுதியிருக்காரு. அடுத்தது பிரஷ்ன 2 வியாக்கியா கீஜியே. இவங்க வந்து நமக்கு ஒரு ஸ்டான்ஸா கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. पीपल के पत्ते से नए नए हाथ, जूही के ढाल से खुशबूदार हाथ. நமக்கு இது ஆல்ரெடி தெரியும், நம்ம இது ஆல்ரெடி பார்த்தோம். இந்த பீப்புள் கே ஹாத் யார் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஜூஹி கி டால் யார் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. कवि अगरबत्तियां बनाने वाले मजदूरों के बारे में बताता है कि इस उद्योग में पीपल के नए पत्ते जैसा सुकोमल हाथ वाले लड़कों. फर्स्ट वन பாருங்க. கவி அகர்பத்தியா बनाने वाले मजदूरों के बारे में. ஸோ இந்த போயம்லேயே வந்து கவி எதை சொல்கிறாரு அப்படின்னா அகர்பத்தி செய்யக்கூடிய லேபரர்ஸ் பற்றி தான் சொல்கிறாரு. இந்த ஸ்டான்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ் உத்தியோகமே, இந்த வேலையில் பீப்புள் கே நயே பத்தே ஜெய்சா, அதாவது அந்த பீப்புள் ட்ரீயோடைய புதிய இலைகள் மாதிரி, ஜெய்சானா லைக் சுக்மல் ஹாத் வாலே லடுக்கும். சுக்மல் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான கைகளுடைய
பசங்க, லடுக்கோனா பசங்க. ததா ஜூஹி கி டால் ஜெய்சே, ஜூஹி கி டால் அப்படின்னா அந்த ஜாஸ்மினோட அந்த அதில் இருக்க அந்த கிளை மாதிரி இருக்க நவ் யுவத்தியோं के சுந்தர் हाथों, அந்த யங் விமனுடைய அழகான கைகளை கோபி காம் கர்னா பட் ரஹா ஹை. ஸோ இந்த கைகள் மூலமாக அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, வேலைகள் செய்ய வேண்டி இருக்கு. அர்த்தாத் அதாவது பால் ஸ்ரமிக் பி காரியரத் ஹை. முக்கியமான விஷயங்க, பால் ஸ்ரமிக் அப்படின்னா பால் அப்படின்னா சைல்டு, ஸ்ரமிக்னா ஒர்க்கர். ஸோ சைல்டு ஒர்க்கர், அதாவது சைல்டு லேபர். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க சைல்டு லேபர்ஸ் தானே, சின்ன பசங்க வேலை செஞ்சாங்கன்னா. அடுத்தது பாருங்க, दुनिया की सारी गंदगी के बीच दुनिया की सारी खुशबू रचते हैं हाथ. इधर एक्सप्लेन பண்ண சொல்லிருக்காங்க. कवि ने इन पत्तियों में खुशबू बनाने वाले मजदूरों के बारे में बताया है. ஸோ கவி வந்து இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குஷ்பு பனானே வாலே மஸ்தூரோं के बारे में, இந்த அகர்பத்தி செய்யக்கூடிய லேபரர்ஸ் பற்றி தான் பேசியிருக்காரு. कि ये मजदूरों को दुनिया की सारी गंदगी के बीच रहने को विवश है. இந்த லேபர்ஸ் எங்கே அவங்க இருக்காங்க அப்படின்னா, துனியாக்கி சாரி கந்தகி கே பீச், இந்த உலகத்துடைய மொத்த அந்த அந்த அழுக்கு கூலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்காங்க. இந்த விவஷ் அப்படின்னா என்னன்னா, ஃபோர்ஸ் பண்ணுறது. தே ஆர் ஃபோர்ஸ்டு டு பி ஸ்டே தேர். ஐசே கந்தே ஸ்தானோ பர் ரஹக்கர், இந்த மாதிரி ஒரு டர்ட்டியான பிளேஸில் இருந்துக்கிட்டு, ஸ்தான் அப்படின்னா அந்த பிளேஸில் இருந்துக்கிட்டு, வே சாரி துனியாமே சுகந்து பிகர்த்தே ஹே, இந்த மாதிரி டர்ட்டியான பிளேஸில் இருந்துட்டு இந்த உலகம் முழுக்க அவங்க நறுமணத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பிகேர்த்தே அப்படின்னா ஸ்ப்ரெடிங், ஸ்கேட்ரிங். ஏ மஸ்தூர் கந்தி ஜஹோं पर रहकर गंदे हाथों से काम करके दुनिया को खुशी और सुगंध बांट रहे हैं. ஸோ இந்த லேபரர்ஸ், இந்த ஏ மஸ்தூர் அப்படின்னா ஒர்க்கர்ஸுங்க, லேபரர்ஸ், ஓகேங்களா. இந்த வேலைக்காரங்க கந்தி ஜகோं पर रहकर, அழுக்கான இடத்துல இருந்துக்கிட்டு, கந்தே ஹாத்தோं से, அழுக்கான கைகளை வச்சுக்கிட்டு, காம் கர்க்கே, வேலை செஞ்சு, துனியா கோ குஷி और சுகந்த் பாட் ரஹே ஹை, இந்த உலகத்துக்கு சந்தோஷத்தையும் நல்ல நறுமணத்தையும் வீசி கொண்டிருக்காங்க. नेक्स्ट वन, कवि ने इस कविता में बहुवचन का प्रयोग अधिक किया है. इसका क्या कारण है? இதில் இந்த போயமில் பார்த்தீங்கன்னா, போயிட் வந்து சிங்குலரில் சொல்லலை எதையுமே, அவர் எல்லாத்தையுமே ப்ளூரலில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பகுவச்சன் அப்படின்னா ப்ளூரல். ஏன் ப்ளூரலில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. इस कविता में कवि ने बहुवचन का प्रयोग इसलिए किया है क्योंकि ऐसे उद्योगों में काम करना किसी एक जगह की नहीं. ஏன் அவர் பகுவச்சனில் ப்ளூரலில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, क्योंकि ஒய் மீன்ஸ் ஐசே உத்தியோகமே காம் கர்னா, இந்த வேலை, இந்த மாதிரி ஒர்க்லலாம் வேலை செய்கிறது ஒரு இடத்துல மட்டும் நடக்கலை. ஏக் ஜகஹ் அப்படின்னா ஒன் பிளேஸ் மட்டும் கிடையாது. பல்கி ரேதர் தென் அநேக் தேஷோं की समस्या है, நிறைய நாடுகள். இந்த 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 விஷயம் வந்து வெறும் நம்ம நாட்டில் மட்டும் தான் நடக்குதா, நம்ம மாநிலத்தில் ஸ்டேட்டில் மட்டும் தான் நடக்குதான்னா இல்லை, எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது, எல்லா கண்ட்ரீஸ்லையும் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. எல்லா ஸ்டேட்டுடைய ப்ராப்ளம் இது. சமஸ்யா அப்படின்னா ப்ராப்ளம், எல்லா இடத்துக்குமான ப்ராப்ளம். அதனால और इनमें बहुत से मजदूर काम करने को विवश है, இதில் நிறைய லேபரர்ஸ் வந்து வேலை செய்ய தள்ளப்படுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. அதனால தான் ஒரு இடத்த மட்டும் குறிக்காமல் எல்லா இடத்துல இருக்க ஒர்க்கர்ஸையும் சேர்த்து குறிக்கிறதால இவர் வந்து ப்ளூரலில் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் பகுவச்சன். அடுத்தது, कवि ने हाथों के लिए कौन कौन से विशेषण का प्रयोग किया है. இதில் ஆத்தர் வந்து அந்த கையை, நம்ம இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஷனில் பார்த்துருக்கோம். ஹாத்தோं के लिए, அந்த ஹேண்ட்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக எந்தெந்த விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்குறாங்க. என்னென்னன்றது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒரு கொஷனில் படித்தோம்ல, அதே தான். उबरी नसों वाले, घिसे नाखूने वाले, पीपल के पत्ते से नए नए, जूही की ढाल जैसे खुशबूदार. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், அதாவது ஓல்டு மேன் கூட கம்பேர் பண்ணது அந்த உபரி நசம். அப்படின்னா எமர்ஜு நர்வ்ஸ்லாம் வெளியே தெரியறது. கிசே நாக்குனே வாலினா ரொம்ப தேய்ந்து போயின நெகங்கள். பீப்பிள் கே பத்தே, அந்த பீப்பிள் ட்ரீயோடைய நியூ லீஃப். ஜூஹி டால், அந்த ஜாஸ்மினுடைய நியூ பிரான்ச்சஸ். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. கந்தே கட்டே பீட்டே ஜகம் சே ஃபட்டே ஹுயே. கந்தே கட்டே பீட்டே அப்படின்னா இந்த டர்ட்டி பிளேசஸில் இருந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க. ஜகம் சே ஃபட்டே ஹுயேன்னா கையெல்லாம் காயமடைந்திருந்தாலும் வேலை செய்கிறவங்க.
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கூட வந்து அவங்க கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல போயம். நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இதில் இருக்குது. இது ஃபுல்லாக லிசன் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தன்யவாத்.